ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். போக்கோ இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுடைய எம் சீரிஸ்லேருந்து போக்கோ M4 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு டைரக்ட் காம்படிஷனாக இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா Redmi Note 11T 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் இன்க்ளூட் பண்ணி தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போக்கோ M4 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் Redmi Note 11T 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை இன்க்ளூட் பண்ணாமல் பேசவே முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான், அப்பட்டமான காப்பி. Redmi Note 11T 5G அப்பட்டமாக அப்படியே காப்பி அடிச்சு தான் இந்த போக்கோ M4 Pro 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே Redmi Note 11T 5G உடைய ரீபிராண்ட் தான் இந்த போக்கோ M4 Pro 5G. பட் அப்படியே சொல்லக்கூடாது, அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன சேஞ்சஸ், ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. டிசைன் பேக் செட் பேனலில் மட்டும் மாற்றிட்டாங்க. ரெட்மியில் பாட்டம்ல ரெட்மி அப்படின்ற அவங்களுடைய லோகோ இருக்கும். இங்க போக்கோல அந்த லோகோவை அப்படியே தூக்கிட்டு போய் மேலே கேமரா மாடலோட சேர்த்து அங்கே ரைட் சைடில் அந்த போக்கோ அப்படின்னு பெருசாக கொட்டை இடத்துல போட்டுட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி டிசைன்லையும் எந்த வித்தியாசம் கிடையாது. கலர் ஆப்ஷனில் மட்டும் ஒரே ஒரு சேஞ்சஸ். இங்கே நமக்கு ரெட்மியில் பார்த்தீங்கன்னா ஒயிட், ப்ளூ, பிளாக் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒயிட்டை மட்டும் கழட்டி விட்டுட்டு போக்கோ அவங்களுடைய ஃபேவரட் கலரான எல்லோ கலரை கொண்டு வந்திருக்காங்க. அதர்வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஈவன் ஒயிட் அண்ட் திக்னஸ்ல கூட சேஞ்சஸ் கிடையாது. Redmi Note 11T 5G கொண்டு வந்த அதே 195 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.75 mm திக்னஸோட தான் இந்த போக்கோ M4 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனும் வந்திருக்கு. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா Redmi Note 11T 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் பேனலை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த போக்கோ M4 Pro 5G. மற்றபடி ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணிலாம் சொல்ல போறது இல்லை, ஏன்னா ரெண்டுமே ஓடுதான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால என்ன ஸ்பெக் ஷீட் இருக்கு அண்ட் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் மட்டும் நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த போக்கோ M4 Pro 5G உடைய டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான். 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் கார்னிங் கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதோட பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு Mediatek Dimensity 8 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்பீட் அப் யுவர் கேமிங் அப்படின்ற மாதிரியான ப்ரொமோஷன் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேமிங்க்கு வேற லெவலான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த Dimensity 8 அப்படின்ற இந்த சிப்செட் ஒரு நல்ல சிப்செட் தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அதர் சிப்செட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட் தான். அண்ட் 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சிப்செட் நமக்கு கொஞ்சம் பவர் எஃபிஷியன்டான சிப்செட்டாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த சிப்செட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓகே தான். பட் கேமிங் இவங்க ஏன்னா கேமிங்கை தான் ஃபோக்கஸ் பண்ணி சொன்னாங்க. அந்த வகையில் கேமிங்க்கு இந்த சிப்செட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கேமிங்க்கு ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். பெருசாக அவங்க சொல்கிற அளவுக்கு ஸ்பீட் அப் யுவர் கேமிங் அப்படின்ற அளவுக்குலாம் இருக்காது. ஓரளவுக்கு ஒரு டீசென்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும். அதனால கேமிங் எல்லாம் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கிடைக்கும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். அந்த வகையில் 5G பேண்டுன்னு பார்க்கும்போது மொத்தம் 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 அண்ட் Wi-Fi 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட அப்படியே கேமரா பக்கம் வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரண்ட் சைட் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, f2.45க்கான அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது நம்மளால பண்ணிக்க முடியும். அதுவே ரியர் கேமரான்னு வந்தோம்னா இங்கே நமக்கு பேக் சைட் மொத்தம் 2 கேமரா தான். அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.8க்கான அப்பேச்சர் வெளியிட இருக்கு. அது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள், மற்றபடி அந்த 2 மெகா பிக்சல் அப்படின்ற கேமராலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கிடையாது. இதில் மேக்ஸிமம் நமக்கு 1080 பிக்சல் 60 FPS வரைக்கும் இந்த ரியர் கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால 2 சிம் இல்லைனா ஒரு சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. Android 11 மேலே MIUI 12.5க்கான யூயோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ரன் ஆகுது.
மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்க்கும்போது இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரெட்மி நோட் 11 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேஸ் வேரியன்ட்டே 6GB ரேம் வேரியன்ட் தான் கொண்டு வந்திருந்தாங்க. 6GB ரேம் 64GB வேரியண்ட்டை 17,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணி 4GB ரேம் 64GB அப்படின்ற இந்த ஒரு வேரியண்ட்டை Poco M4 Pro 5Gல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டை 15,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி 6+64GB வேரியன்ட் இங்கே கிடையாது. அண்ட் 6+128GB வேரியண்ட்டை 17,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ரெட்மி நோட் 11 5Gல இந்த 6+128GB வேரியண்ட்டை 18,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்து வந்தாங்க. ஸோ அதை விட ஒரு 1000 rupees கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹையர் வேரியண்ட்டை 8+128GB அப்படின்ற வேரியண்ட்டை 18,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இங்கே Poco M4 Pro 5Gல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஹையர் வேரியண்ட்டும் ரெட்மி நோட் 11 5Gல நமக்கு 19,999 20,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் இந்த ஹையர் வேரியண்ட்லையும் நமக்கு ஒரு 1000 rupees ப்ரைஸ் கட் பண்ணி தான் இந்த Poco M4 Pro 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் LPDDR4X ரேம் டைப் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஸ்பெக்ஷீட் வைஸ் அப்படியே ஒன்று தான், ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது, எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்படியே ரெட்மி நோட் 11 5Gல என்ன கொடுத்துருந்தாங்களோ அதையே தான் இந்த Poco M4 Pro 5Gலையும் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைஸிங்கை மட்டும் லைட்டாக டிஃபர் பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த 4GB ரேம் வேரியன்ட் போக்கோல இங்கே இன்க்ளூட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6+128GB வேரியன்ட் அண்ட் 8+128GB வேரியன்ட்ல ஒரு 1000 rupees ப்ரைஸ் கட் பண்ணி இந்த Poco M4 Pro 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த 15,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஷீட்லாம் பார்க்கும்போது ஒரு ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த Dimensity 8 ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அது போக 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 33 watts சார்ஜிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு AMOLED டிஸ்பிளேவும் கொடுத்து தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் அது இல்லாதது மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. அதர்வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு Poco M4 Pro 5G ஒரு நல்ல ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இது ரெட்மி நோட் 11 5G உடைய ரீபிராண்டாக இருந்தாலும் ஸ்பெக்ஸ் டு த ப்ரைசிங்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த Poco M4 Pro 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால நீங்கள் யாராவது ரெட்மி நோட் 11 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இப்போ அதுக்கு பதிலாக இந்த Poco M4 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு அந்த 6+128GB அண்ட் 8+128GB இந்த வேரியன்ட் ஒரு 1000 rupees கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெட்மி நோட் 11 5Gல 4GB ரேம் வேரியன்ட் இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கும் இந்த Poco M4 Pro 5Gல அந்த 4GB ரேம் வேரியன்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 11 5G விட கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ அதனால ரெட்மி யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த Poco M4 Pro 5Gயை கன்சிடர் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். மற்றபடி இப்போ ரெட்மி நோட் 11 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த Poco M4 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 11 5G விட ஒரு 1000 rupees கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அண்ட் இப்போ நீங்கள் ரெட்மி நோட் 11 5G சூஸ் பண்ணுவீங்களா இல்லை Poco M4 Pro 5G சூஸ் பண்ணுவீங்களா? இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குவீங்க அப்படின்றத உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.